ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த வெபினார் பற்றி டவுட் கேட்குறீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்கள். வெபினார் கிளாஸஸ் எப்படி இருக்கும், என்னென்ன கவர் செய்யப்படும் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கூட, கான்டாக்ட் நம்பர் கூட அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெபினார் குரூப்பில் ஆட் பண்ணால், அதாவது நம்ம ப்ரைம் ப்ரைஸேஷனில் ஆட் பண்ணால் டிப்ஸ் கால்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தால் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கே அது தூக்கி போட்டுருங்க. டிப்ஸ் கால்ஸ்லாம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக மேலே வர முடியாது ஃப்ரெண்ட். அது ஸ்ட்ராங்காக நம்புங்க. டிப்ஸ் கால்ஸ்லாம் நிரந்தரம் கிடையாது. ஓகே, ஸோ லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் ஷேர் பண்ணிட்டுருப்பேன். ப்ரைஸ் எந்த பக்கம் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 46,200 வரலும் போகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் எப்போ மார்க்கெட் இந்த இதில் கீழே வர சொல்லும். மார்க்கெட் கேட்டால் 9:30 மணிக்கும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எனக்கு கீழே சப்போர்ட் வருது. மேலே ரேஷன்ஸ் இதில் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே 46,200 வரலும் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். பிரேக் டவுன் ஆச்சு. இந்த பிரேக் டவுனில் எதுவும் நம்ம ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் தேடல. ஒன்லி ஃபார் அப்பர் சைடு ஏரோ மார்க்கும் போட்டிருந்தேன். அப்பர் சைடுக்கான ஒன்லி வாய்ப்பு பாருங்கள் அப்படின்னு. ஓகே, இந்த மாதிரி எஜுகேஷன் பர்பஸ் தான் ப்ரைம் குரூப்பை தவிர, வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற குரூப் தவிர மிச்ச டிப்ஸ் கால்ஸ் தான் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் செலுத்துங்க. நீங்கள் அந்த வியூஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன ஹெல்ப் என்னால் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் உங்களுக்கு பண்ணிகிட்டே இருப்பேன் லைஃப் டைம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மார்னிங் அப்டேட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி நம்ம 3 தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி என்ன மார்னிங் அப்டேட் கொடுத்து, நேற்று என்ன நிலவரம் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பாருங்கள், இந்த பிரேக் அவுட் கொடுத்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. நல்லா கவனிங்க. நேற்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கீழே வரும் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அங்கேருந்து கீழே வரும் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ப்ரைஸ் தொடர்ந்து அங்கேயே நிற்குது அப்படின்னா கீழே வரதுக்காக நிற்கிறதுல அது என்ன ஆகும், அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்காக தான் நிற்குமே தவிர கீழே வரதுக்காக நிற்கிறதுல. எக்ஸாக்ட்லி இங்கேயும் அதே மாதிரி தான் ஆச்சு. இந்த இடத்துல ப்ரைஸு மேலே தான் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது, இங்கேயே நிற்குதே தவிர மேலே கீழே வரல. லோ ஃபார்மேஷன் இப்படி இருந்தால் ஓகே, நம்ம கீழே ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம். அந்த ஃபஸ்ட் லெவலில், செகண்ட் லெவலில் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். ஆனால் அங்கே ஒரு லோவை கட் பண்ணி எந்த லோவையும் பிரேக் ஆகலை, பிரேக் அவுட் ஆகிட்டு அதனுடைய ஃபஸ்ட்டு லெவல், அந்த 22,000 கிட்டே அதனுடைய லெவலில் மூவ் ஆகிட்டு நிற்குது. இப்போது எக்ஸாக்ட்லி 22,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகே, சரி, எப்படி மூவ் ஆகும், என்ன மூவ் ஆகும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்களா, இது 22,000 ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ரைட்டுங்களா. இது இங்கே பாருங்கள், என்ன ஸ்டக் ஆகுது. ஓகே, இதெல்லாம் 22,000 ஒரு சைக்காலஜி நம்பரும் கூட, ரவுண்ட் நம்பரும் கூட, ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு இப்படி கீழே வந்துடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. ரைட், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் லெவல் இருக்குங்களா, ஒருவேளை இந்த லைட் கட் ஆகிட்டு கீழே அப்படின்னு டக்குன்னு பற்றி ஷார்ட்லாம் பண்ண போகாதீங்க. ஏன்னா இதெல்லாம் குட்டி குட்டி சப்போர்ட்ஸ் எடுக்கும். அந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த சப்போர்ட் எடுக்கும். ப்ரைஸ் அதில் டச் ஆகிட்டு திரும்ப ஒரு அப்மூவ்க்கான வாய்ப்புகள் தான் நான் எதிர்பார்க்குமே தவிர, இந்த சப்போர்ட்டில் பிரேக் டவுன் ஆகிட்டு நம்ம ஷார்ட் பண்ணலாம் அப்படின்றது வெரி வெரி ரிஸ்கி ட்ரேடாக அமையும். என்ன பண்ணுங்கள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பையிங் சைடுக்காக யூஸ் பண்ணுங்கள். ஒரு லோவர் ஹை க்ரியேட் பண்ணி போதுன்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டுக்காக யூஸ் பண்ணுங்கள். அதை அப்போ நம்மளோட லெவல்ஸ் என்ன இருக்குது, அதில் ஹை லெவல்ஸ் தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். 22,000, 22,100 பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட் லெவலாக இருக்கும். ஈஸியாக ப்ரைஸ் ரீச் ஆகும். ஏன்னா ஸ்டில் பையர்ஸ் இருக்காங்கல்ல. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50 என்னோடய வியூ. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோடைய வியூ பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட். இது நான் கொஞ்சம் டெலீட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். இப்போ நம்மளுடைய இந்த 46,200 லெவலையும் ப்ரைஸ் கடந்துச்சு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரைஸு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. அப்போது நெக்ஸ்ட்டு நம்ம லெவல் ஐடென்டிஃபை பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு இல்லைங்களா, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடம் இது 47,000 கிட்டத்தட்ட. ஆமாம், எஸ், 47,000 ஒரு ரவுண்ட் நம்பர். இந்த 47,000 வரலும் ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எப்படி ப்ரைஸ் இந்த இதில் மேலே அப்படியே கண்டினியூ ஒரே டேரக்ஷனில் மேலே மூவ் ஆகுது. தாய்ச்சி சார் 14ஆம் தேதி ரேலி ஆச்சு, இன்னும் கண்டினியூ ஸ்டாப் ஆகல, அப்படியே கண்டினியூ மேலே ஆகுமா அப்படின்னு கேட்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியாவை கடக்கிறதுக்கு எப்படி வேணாலும் மூவ் ஆகும். மேபி நாளைக்கு கேப் அப் ஆகிடுச்சாலும் சொல்ல முடியாது, இல்லை ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டுன்னு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாலும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த 47,000 ரவுண்ட் நம்பரை வந்து ப்ரைஸ் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸ்டில் இந்த பையர்ஸ் தான் இருக்காங்க, எங்கேயும் அவங்க செல்லர்ஸ் எதுவும் தெரியல, இங்கேயும் பையர்ஸ் தான் இருக்காங்க. சின்னதாக ஒரு கரெக்ஷன், அகைன் வந்து பையர்ஸ் மேபி இன்னொரு கரெக்ஷன் ஆகிட்டு அந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ திரும்ப நீங்கள் பை சைடே நீங்கள் ரெடியாக உட்காருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடிஷன்ஸ் இப்போதெல்லாம் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து சப்போர்ட்ஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா, இங்கெல்லாம் வந்து ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணிங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் சப்போர்ட் ஏரியாவை கனெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வெபினார் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்க சொல்லுவோம். ஃபீஸ் முக்கியமாக கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபீஸ் பற்றி அப்புறமா பார்த்துங்க. ஏன்னா ஃபீஸ் வந்து மேபி உங்களுடைய ஃபினான்ஷியல் எப்படின்னு தெரியாது. ஃபஸ்ட்டு பொறுமை பேஷன்ஸ் இருக்குதான்னு இப்போ நம்மக்கிட்ட வந்து அந்த மாத கணக்கில் வார கணக்கில் நம்மளால் காத்துட்ருக்க முடியுமா? ஒரு எஜுகேஷனுக்காக நம்மளால் ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் கற்றுக்க டைம் இருக்கிறவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே காசு கொடுத்துட்டா ஒரு 10 நாளில் கற்றுக்கலாம், ஒரு மாதத்தில் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட்னஸ்லேயே இருக்காங்க. கற்றுக்கிறது அப்படின்றது ஒரு கலை, அதுக்கு டைம் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ண உங்களுக்கு புரிய வரும் உங்களுக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம் இருங்க. இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. ஓகே ஸோ ஃபின் நிஃப்டியோட 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் என்ன சொல்லுது? 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்க்கலாம் இருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து ஸ்டில் அப்பர் சைடு தான் அது வியூ இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை ஏரியா இருக்குது, இதில் ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. ப்ரைஸ் அந்த ஏரியாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம், கிட்டக்கிட்ட வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் அந்த சப்ளை ஏரியா கிட்ட ப்ரைஸ் வந்து வந்திருக்கு. அப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம், ஃபின் நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபின் நிஃப்டி இந்த சப்ளை ஏரியா கிட்ட என்ன ஆகுனா ப்ரைஸ் வந்து கன்சால்டேஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ப்ரைஸு இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த இதில் நமக்கு கேப் டவுன் ஆனாவோ அல்லது கேப் அப் ஆனாவோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரும். கேப் டவுன் ஆனால் அகைன் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு அப் மூவ்க்கான சான்ஸ் இருக்கும். ஓகே ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபின் நிஃப்டியை கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இதில் பிரேக் அவுட் நடந்து கிட்ட டார்கெட் கிட்டத்தில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து மேலே மூவ் ஆச்சுன்னா வந்து அதனுடைய டார்கெட் வந்து ரீச் ஆகிடும். அதாவது ஃபின் நிஃப்டியோட லெவல் வந்து கிட்டத்தில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஜாஸ்தி ரிஸ்க் எடுக்காதீங்க ஃபின் நிஃப்டியில். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃபின் நிஃப்டியில். ஏன்னா வந்து நமக்கு பாட்டம் கடையில் ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தில் இருக்குது. ப்ரைஸ் இந்த இடத்துல மூவ் ஆகலாம், இந்த இடத்துல எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. மேபி கேப் டவுன் என்ன அந்த ஒரு வேளை ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ஹையர் ஃபார்மேஷன் இங்கே வந்து ஒரு பை சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.